பாடுகின்றோம், உம்மை உயர்த்தி உயர்த்தி போற்றுகின்றோம், உம்மை துதித்து துதித்து பாடுகின்றோம்.
மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், அஞ்சு கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உண்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், எட்டின்ஸ் சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட அன்பான தெய்வ ஜனமே சோர்ந்து போவார்கள். சடுதியான ஆபத்து திகிலும் நேரிடும் போது அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தபடினாலே ஆபத்தில் அவர்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிப்பார், தப்புவிப்பார். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி உங்களை ரட்சிப்பார். கலங்காது. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை பலப்படுத்துகிறார், உங்களை தேற்றுகிறார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அவரை காண்பீர்கள். அவருடைய தூதர் வருவார் உங்கள் வீட்டிற்கு, உங்களை ஆறுதல் படுத்துவார்கள். அந்த எண்ணத்தால் சோர்ந்து போயிருப்பீர்கள் யோபை போல. நிச்சயம் அவர் வருவார். இப்பொழுதே உங்கள் வீடுகளில் அர்ப்பணி செய்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, கான்ஃபரன்ஸ் பெரிய பெரிய ஹாலை நாம் நடத்துகிறோம். அதே போல் சில கட்டங்களிலே மற்றவர்கள் ஸ்பான்சர் பண்ணுற பொதுக்கூட்டங்களையும் பங்கு பெறுகிறோம். நீங்களும் அதை மறவாதீர்கள். ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு 1 முதல் 2 லட்சம் ஆகும். அல்லது பெரிய கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் 15 லட்சம் ஆகும். உங்கள் சார்பிலே ஆத்துமாக்களை நிறைய வேண்டும் நினைப்பீர் என்றால் தயவு செய்து ஸ்பான்சர் பண்ணலாம். அதோடு கூட பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய ஊழியத்தில் பல காரியங்களை நாம் மாடர்ன் இதுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். தயவு செய்து அதற்காக ஜெபியுங்கள். ஊழியத்திற்கு, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிற மக்கள் எங்கள் ஊழியத்தில் வரும்படி ஜெபியுங்கள். அது மிக முக்கியம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலைக்கு ஆள் தேவை என்றால் கர்த்தருடைய வளர்ந்து கொண்டே போகிறது. இன்னும் நாங்கள் 70 வயசாகி 25 வயசு வாரிமலை போல நம்முடைய குடும்பத்தை எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிற வாலிய பிள்ளைகளை அனுப்பிவிடுங்கள்.
அவளுக்கு வேலை கிடைத்த ஏற்பாடு போகட்டும், நல்ல வேலை கிடைத்தால் போகட்டும், அது வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யட்டும். ரிட்டையர் ஆன ஸ்டாஃப் அப்படி இருந்து விடாது, பலன் சுகம் இருக்குமோ வந்து உழையுங்கள், கர்த்தருடைய ஆசையைப்பார். புத்தகங்களை ஸ்பான்சர் பண்ணலாம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. அதை மீண்டும் அடிக்க வேண்டும். சுமார் 2 லட்சம் அதற்கு வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் குடும்பத்தின் சார்பில் நீங்கள் செய்வீர் என்றால் உங்கள் பேர் அதில் வரும். அதை வாசிக்கிற அநேகர் ஆதரவடைவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாத சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபரும் இடறி விடுவார். இதை நிறைய ரேஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நிறைய இளைஞருக்கு திடீர்னு சொல்லி பிளட் கேன்சர் வருது, திடீர்னு மரண வியாதி வருது, இறந்துடுறாங்க. பரிதாபமாக இருக்கு, இறக்குறாங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு நல்ல பையன், விசுவாசமுள்ள ஒரு குடும்பம், திடீர்னு கேன்சர்னு மண்டையில் எவ்வளோ சேவம் பண்ணோம், ஆனால் அவன் இறந்துட்டான். அதே நேரத்தில் இன்னொரு வீட்டில் ஒரு வாலிப பிள்ளைக்கு கேன்சர் வந்துச்சு, ஜெபம் பண்ணணும், அவன் கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டான். ஸோ இப்படி பல காரியங்கள் நமக்கு சோர்வை ஏற்படுத்துறது. விசேஷமாக அடிமைத்தனம். அங்கே யாத்ராம் 1ஆம் அதிகாரம் 9-12 பாருங்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையாய் டாஸ்க் மாஸ்டர் வைத்து வேலை வாங்கினார்கள். வேலை 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 என்று வேலை வாங்கினார். நான் திடீரென்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். வட இந்திய மக்கள் ஏன் தென்னிந்தியாவுக்கு வர அவர் சொன்ன காரியம், அங்கே சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பார்கள், எவ்வளவு நேரம் என்றாலும் வேலை வாங்குவார். படிக்க தெரியாது, எழுத தெரியாது. படிப்பதற்கு யாராவது ஸ்கூல் கட்டுனா இல்லை யாராவது அவளுக்கு உதவி செய்தால் உடனே அவன் மேலே மாற்றம்னு சொல்லிடுவாங்க. மிஷேல் வந்தது எவ்வளோ பிரயோஜனம் இல்லவா? இன்றைக்கு எத்தனை பேர் படித்து மேலே வருகிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள், அருவறுக்கப்பட்டவர்கள், தீண்டாமை பார்த்த மேல் சாதியினால் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள். அவள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறார்கள். முந்தி தான் வெள்ளக்காரன் வந்தான், இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒரு மிஷனரி தானே. அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். எத்தனையோ சின்ன பிள்ளைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுகிறேன், நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு. அதில் எத்தனை பேர் டாக்டர் ஆகிருக்காங்க, என்ஜினியர் ஆகிருக்காங்க. அவங்க எனக்கு திருப்பி கொடுக்க நான் விரும்புகிறது இல்லை, யார் கொடுத்ததும் கிடையாது, நான் கேட்கறதும் கிடையாது. அவங்க பாவம் சின்ன குடிசை, மழை ஒழுகும், பாம்பு நட்டு காலியும் பிளாக் பேண்டரும் உள்ள வந்து பிள்ளை திங்கு, அந்த பிள்ளை நன்றா இருக்கட்டும் நான் விரும்புகிறேன். அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், யோபு திடீரென எல்லாவற்றையும் இழந்தாள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவான் பலன் குறியினு சொல்லி சாலமோன் ஞானி எழுதுகிறார் நீதிமொழி 24:10. ஆபத்து சடுதியாய் வருகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அங்கே 25-26. சடுதியான தீயிலும் துஷ்டரின் பால் கடிப்பும் உனக்கு நேரிடும் போது நீ கலங்காதே, கர்த்தர் நம்பிக்கையாக உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா, கர்த்தர் காப்பார். சடுதியாக யோபு எல்லாரையும் இழந்து நின்றார். சடுதியான வேதனைகள், சடுதியான கஷ்டம். இதே போல தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் அநேகர் சோர்ந்து போனார்கள், அநேகர் சோர்ந்து போனார்கள். பலவித கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவளை கைவிடவில்லை. பல அற்புதங்களை செய்து அவளை வெளியே கொண்டு வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதுதான் ஆச்சரியம், அதுதான் அற்புதம், அதுதான் பெரிய கிருபை. ஒரு அன்பான சவுன் சொன்னான், ஐயா என் வீட்டில் 7 மிரக்கல் நடந்துச்சு, அன்பரை ஊழித்தலுமான்னு சொன்னான். ஆம், கர்த்தரையே வருவார், உங்கள் கண்ணீரை துடைப்பான், கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார். நீ கண்ணீர் வடிக்காதங்கிறார். ஏசாயா 30:19 கண்ணீர் வடிக்கா, நீ அழுது கொண்டிருக்க மாட்டான்னு சொல்கிறார். உன் அழுகையை நான் துடைக்கத்தக்கதாக நான் துயரப்பட்டேன், உன் துக்கத்தை சுமந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் துக்கத்தை நான் சுமந்தேன், நான் துக்கம் நிறைந்தவராக இருந்தேன். நானும் கண்ணீர் வடித்தேன், கெத்சமனே தோட்டத்தில் கண்ணீர் வடித்தேன். கீழ்ப்படியாத முரட்டு பொறாமை பிடித்த பரிசேயர் வேறுபாரை பார்த்து, சடங்காச்சாரனை பார்த்து நான் அழுதேன், எருசலேமை பார்த்து அழுதேன், எனக்கு கண்ணீர் தெரியும். இன்றைக்கும் கூட அன்பான தெய்வ ஜனமே சோர்ந்து போவார்கள். சடுதியான ஆபத்து திகில் நேரிடும் போது அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தபடினாலே ஆபத்தில் அவர்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி உங்களை ரட்சிப்பார். கலங்காதீர்கள். ஒரு பெரிய வேனில் பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
அதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் பயணம் செய்தார். 4 பேரும் பயங்கரமான காயத்தில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அவ்வளோ பேரையும் விடுதலையாக்கினார். நாம் தேவன் உங்களுக்கும் செய்வார். அடுத்தது நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் சோர்வு. எத்தனை சோர்வு. கர்த்தர் கேட்கிறார், எத்தனை முறை தான் உங்களோட நடமாட உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி சத்தம் போடார் கர்த்தர். சீசனில் கூட சத்தம் போடார். விசுவாசம் இல்லை, மாறுபாடான இருதயம். மார்க்கு 16:14 பார்க்கிறோம். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று அவர் கேட்கிறார். பல சமயம் கேட்கிறார். அற்ப விசுவாசனை கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளும் கூட விசுவாசம் குறைவது உண்டு. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் காரியம் நடக்காமல் இருக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம். உண்மையாகவே ஆண்டவர் அழைத்தாரா, உண்மையாகவே தேவன் என்னோடு இருக்காரா என்று சொல்லி நாம் அழுகிறோம். எலியாவை போல சூறை செடி கீழே இழுந்து அவன் அழுதான். போதும் கர்த்தா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவனல்ல என்று சொல்லி 1 ராஜாக்கள் 19:1-5 சொன்னான். மோசே கதறினான். நானா இவர்களை பெற்றேன், நானா இந்த 22 லட்சம் மக்களை பெற்றேன். 10 பெரிய அற்புதங்களை கண்டும் இந்த மக்கள் முறுமுறுக்கிறார்களே, என்னை கல்லறிய வேண்டும் என்று நினைக்கிறார்களே. ஏன் என்னோடு கூட நீர் அனுப்பின ஆரோனும் மிரியாமும் என்னை திட்டுகிறார்களே. ஐ எம் வெரி ஃபீபிள், என்னை கொண்டு போடும், நான் அவளை பெறவில்லை என்று சொல்லி சோர்வில் அழுவதை நாம் பார்க்கிறோம். வேதனைப்படுவதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி அழுகிறான். எவ்வளோ சொல்லி எச்சரிப்பை கேளாமல் அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போகும்போது நடந்தது என்ன? பயங்கரமான சுமை, பயங்கரமான அடிமைத்தன நுகத்தடி. இதை நிமித்தம் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், மிகவும் வேதனைப்படுகிறார்கள். எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் படிக்கும்போது அழுவீர்கள். அவ்வளோ பயங்கரமாக சொல்கிறார். புலம்பலின் புஸ்தகத்தை பாருங்கள். அங்கே எப்படி எழுதுகிறார்? 5ஆம் அதிகாரத்தில், எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாயிற்று, எங்கள் வீடுகள் புரதேசத்தார் வசமாய் தாண்டி போயின, திக்கற்றவளானோம், தகப்பன் இல்லை, எங்கள் தாய்கள் விரைகளைப் போல இருக்கிறார்கள், எங்களை தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம், எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது, பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோவுறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரையைப் போல கருத்து போயிற்று, கன்னிகள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், பிரபுக்குடைய கைகளை கட்டி அவளை ஏற தூக்கினார்கள், வாலிபரை ஏந்திரம் அரைக்க கொண்டு போனால் இளைஞர் விறகு சுமந்து இடறி விடுகிறார்கள். எவ்வளவு சோகமாக அவன் எழுதுகிறார். ஆம், பல சமயங்களில் மற்றவர் நம்முடைய துன்பத்தில் ஈடுபட மாட்டார். நாம் கண்ணீர் விடும் போது யாரும் நம்மோடு கண்ணீர் விட மாட்டார். அதற்கு பல இறந்த பிற்பாடு அந்த அடக்காரரின் கண்ணீர் உடிப்பார், மாய கண்ணீர். உயிரோடு இருக்கும்போது ஒரு உதவியும் செய்ய மாட்டார். எங்களுடைய இடத்துலையும் நான் பார்க்குறேனே, உயிரோடு இருக்கும்போது நான் கண்டுவிட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே கூட வராட மாட்டாங்க. ஒரு ஆசிரியர் வைக்க பாட்டும் செத்தவர் பாடு, இவ்வளோ வேடிக்கை பார்த்தீங்களா? அது வரைக்கும் அவரை கண்டுவிட மாட்டாங்க. அப்பாங்களை பிச்சாரை எட்டி கூட இருப்பாங்க மாட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை பாருங்கள், எல்லாருமே நயவஞ்சகப்படுத்தி உணத்தில் பணம் கேட்பதில்லை, எல்லாருமே கொள்ளையடிப்பதில்லை. ஒரு சிலருக்கெல்லாம் இருக்குது. நாம் என்ன பண்ணுகிறது? என்னை பொறுத்தளவில் எந்த கைமாறு கருதாமல் நாங்கள் உதவி செய்கிறோம். என்னுடைய 35 வருஷ ஊழியத்தில் நன்மை பெற்றவர்கள் ஏராளம், ஆயிரக்கணக்கான மக்கள் என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மக்களில் எத்தனை பேர் தேவனுக்கு நன்றியாக இருக்கிறார்? யோசித்து பாருங்கள். அவருடைய கோர்ட் கேஸில் அவருக்கு வர வேண்டிய பென்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே நின்று விட்டது. அழுகையோடு என் மகள் ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள். அவர்களுக்கு முழு நம்பிக்கை அனுமதி ஜெபம் பண்ணினால் நடக்கும். அதான் என்னுடைய ஜெப வீரர்கள் ஜெயிப்பார்கள், ஐயா ஜெயிப்பார்கள். கர்த்தர் ஆச்சரியமாய் அதை தடை செய்து அப்புறப்படுத்தி புது நீதிபதியை நியமித்து அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். பக்கலை எட்டிய பகலம் ஓடிய விடார். கர்த்தர் நன்றி கூட சொல்ல, உங்களுடைய மகத்துவத்தை நான் கூறுவேன், மகா சபையிலுமே குறித்து சாட்சி சொல்லுவேன். அதுபோல தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் சோர்ந்து போகிறார்கள். 2 கொரிந்தியர் 4:1 இப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை நாம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகலை என்று சொல்லி பவுலடிகள் சொல்கிறார். எப்பக்கம் நெருக்கப்படுகிறோம், எப்பக்கமும் நாம் தள்ளப்படுகிறோம், எப்பக்கத்திலும் கலக்கமடைகிறோம், துன்பப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், ஆனால் மடிந்து போகவில்லை.
மனம் முறிவடைவதில்லை, ஒடுங்கி போவதில்லை என்று அவன் சொல்கிறான். ஏனென்றால் கர்த்தருடைய பக்க பலமாயிருக்கிறார். பரலோகத்தையே கீழே இறக்கிறார், அவளை ஆறுதல் படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து அநீதியாக காட்டி கொடுக்கப்பட்டார். அநீதியாக கெத்சமனே தோட்டத்தில் சத்துருள் அவரை பிடிக்க வந்தாள் இரவலை. மனம் கசந்து அழுதார். அவரை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை. அவருக்கு முக்கியமான சீஷர்கள் கூட தூங்கிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் மறந்தாரா? பரலோகத்தையே கொண்டு வருகிறார். பலத்த தூதனை அனுப்பி இயேசுனுடைய தோளின் மேல் 2 கரங்களை வைத்து பலப்படுத்துகிறார். அந்த பலனால் அத்தனை கொடிய சிலுவையின் மரணத்தையும் கொடூரங்களையும் அவர் அழாமலே தாங்கி கொண்டார். அதுதான் ஆச்சரியம், அதுதான் அற்புதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வயசா நம்மள எத்தனை பேருக்கு ஆஸ்தியில் ஊசி குத்துனா எவ்வளோ வலிக்குது இல்லையா? சிறு வயதில் நல்ல பலமாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஆஸ்பத்திரினாலே வேண்டாம் என்கிற உணர்வு நமக்கு வருகிறது. ஒருவேளை ஆஸ்பத்திரியில் வேலை செய்பவர்கள் நம் உயிரை காப்பாற்ற என்னென்னமோ செய்வார்கள். எங்கெங்கயோ டியூப் விடுவாங்க, எங்கெங்கேயோ நரம்பை கண்டுபிடிச்சி நரம்புகளை விடுவாங்க, இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அவள் நம் ஜீவனை காப்பாற்ற செய்கிறார். நமக்கோ அது மிகுந்த வேதனை. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை பலப்படுத்துகிறார், உங்களை தேற்றுகிறார். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உண்மையில் தாகமாய் இந்த காத்திருந்த சங்கி 110:82 சொன்னார். உங்களை தேற்றுவார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் அவரை காண்பீர். அவருடைய தூதர் வருவார் உங்கள் வீட்டிற்கு, உங்களை ஆறுதல் படுத்துவார்கள். அந்த எண்ணத்தால் சோர்ந்து போயிருப்பீர்கள். யோபை போல நிச்சயம் அவர் வருவார். இப்பொழுதே உங்கள் வீடுகளில் அர்ப்பணி செய்கிறார். அன்பின் கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலும் படுத்த படுக்கையார்களை எழுப்புமே சுவாமி. உம்முடைய ஊழியத்தை செய்து 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 தன்னையே இழந்து ஒன்றுமில்லாதபடி இன்றைக்கு பசி பட்னியோடு இருக்கிற பாஸ்டர்ஸை கண்ணோக்கிப்பார். தகப்பனே, மனம் இறங்கி முன்னுக்கொண்டு பேசி பின்னுக்கு பேசும் குள்ளனை எழுந்து உம்முடைய பிள்ளை விடுதலையாக்குமே சுவாமி. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் அர்ப்பணை செய்யும். மூளை வளர்ச்சி இல்லாதபடிக்கு கர்த்தாவே, அதிகமாக சேரில் கட்டி வைக்கப்பட்ட குழந்தை எழுதி நடக்கட்டும் அப்பா. தகப்பனை மரித்தவளை கூட நீர் எழுப்புவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடும், எங்களால் கூட உம்மால் கூடும். பெரிய காரணை செய்யும். அவருடைய அவமானங்கள் எல்லாம் நீக்கி போடும். அவள் விரட்டப்பட்ட இடத்துல அவள் மீண்டும் வந்து தேவ ஊழியத்தை செய்யும்படிக்க செய்யும். அவளை கனப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். அவள் கரங்களுமாய் பல அற்புதம் நடக்க செய்யும். இப்பொழுது அவள் விரும்புகிற அற்புதத்தை செய்து அவளை கண்ணீரை தொடை. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க பிள்ளைங்களா, தைரியமாக இருங்க. மறவாமல் எங்களுடைய யூடியூப்ஸ் பாருங்கள். எங்களுக்கு நிறைய வேலைக்கு ஆள் வேணும். எம்காம் டேலி படித்தவர்கள், கம்ப்யூட்டர் நல்ல கற்றவர்கள், ஜப வீரர்கள், நாங்கள் போகும் இடத்துல முன்கூட்டி போய் ஆயத்தப்படுத்துகிறவர்கள், இன்னும் நிறைய பேர் தேவை. அப்ளை பண்ணுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டுவோம். சோர்ந்து போகாதீங்க. கால் இருக்கிற புண்கள் சரியாகிறது, எக்ஸிமா சரியாகிறது, அழுகின கால் சரியாகிறது. ஈஸி இன்னும் உங்கள் மத்திய செயலாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் அற்புதங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், அஞ்சு கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள்
டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், 8 சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்த ஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.